இந்த வீடியோ முடியறதுக்குள்ள நீங்க யார்கிட்டயாவது சாரி சொல்லணும் போல ஃபீல் பண்ணலாம். ப்ராமிஸ். ஏன்னா இன்று நான் சொல்ல போற கதை ஒரு மனிதன் பற்றி. அவன் கெட்டவன் இல்ல, அவன் செல்ஃபிஷ் இல்ல, அவன் க்ரூவல் கூட இல்ல. ஆனா ஒரே ஒரு ஹேபிட் அவனோட வாழ்க்கைய ஆல்மோஸ்ட் டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. ஒரு வார்த்தை 10 வருட ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிச்சு வச்சது. ஒரு வார்த்தை அவன் ஃபாதரை விலக வச்சது. ஒரு வார்த்தை அவன் ஓன் பீஸை கூட எடுத்துக்கிட்டது. ஆனா ஸ்டோரியோட எண்டுல அவன் ஃபாதர் கிட்ட சொன்ன வெறும் 3 வேர்ட்ஸ் ஒரு வயதான மனிதரை அழ வச்சது. அந்த 3 வேர்ட்ஸ் என்ன? ஸ்டே டில் தி எண்ட். ஏன்னா அது உங்க வாழ்க்கையிலையும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்ணலாம். பல வருடங்களுக்கு முன்பு அருண் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். ஹார்ட் ஒர்க்கிங், ஹெல்ப்ஃபுல், குட் ஹார்ட்டட், மற்றவர்களுக்கு உதவுறவன், எப்பவும் பிஸி, எப்பவும் ஆக்டிவ். ஆனா அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது. யோசிக்காம பேசுறது. கோபம் வந்தா பேசுவான், வருத்தம் வந்தா பேசுவான், காயம் பட்டா பேசுவான், பிறகு அதற்காக ரிக்ரெட் பண்ணுவான். அவன் எப்பவும் ஒரு லைன் சொல்லுவான், நான் உண்மையத்தான் பேசுறேன். ஆனா உண்மை பேசுறதுக்கும் காயப்படுத்துறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அத அவன் புரிஞ்சுக்கல. ஒரு நாள் அவனோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் விக்ரம் அவனிடம் சொன்னான், அருண், நீ பேசுற அளவுக்கு கேட்கவே மாட்ட. அந்த ஒரு சென்டென்ஸ் அருணுக்கு பிடிக்கல. டனே ரிப்ளைக்கு ரிப்ளை. டிஸ்கஷன் ஆர்கியூமெண்ட் ஆயிடுச்சு. ஆர்கியூமெண்ட் ஃபைட் ஆயிடுச்சு. கடைசியில விக்ரம் திரும்பி பார்க்காம போயிட்டான். அது அவர்களோட கடைசி சந்திப்பு. ஆனா வெயிட், இது ஸ்டோரியோட பிக்கஸ்ட் லாஸ் இல்ல. அதை விட பெரிய விஷயம் இன்னும் வருது. சில நாட்கள் கழிச்சு அருண் ஒரு வயதான மங்கை சந்தித்தான். அவன் எல்லாத்தையும் சொன்னான். ஃப்ரெண்டை பற்றி, ஃபேமிலியை பற்றி, ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி, லோன்லினஸை பற்றி. மங்க் அமைதியா கேட்டார். அப்புறம் ஒரு சிம்பிள் லெசன் சொன்னார். பேசுறதுக்கு முன்னாடி 3 questions கேள். Question 1, இது உண்மையா? Question 2, இது அவசியமா? Question 3, இது அன்பானதா? மங்க் சொன்னார், இந்த 3இல் ஒன்றுக்காவது ஆன்சர் இல்லனா அமைதியா இரு. அருண் உள்ளுக்குள் சிரிச்சான். இது ஈஸி தானே. ஆனா அடுத்த சில நாட்களில் அது அவன் நினைச்ச அளவுக்கு ஈஸி இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. ஒரு செகண்ட், இந்த மாதிரி புத்தா விஸ்டம் ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அருண் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ண போறான். அது அவனோட வாழ்க்கைய ஆல்மோஸ்ட் பிரேக் பண்ண போகுது. சரி, கதைக்கு திரும்பலாம். வீட்ல அவனோட தம்பி ஒரு காஸ்ட்லி ஐட்டமை தவறுதலா உடைச்சிட்டான். பழைய அருணா இருந்தா கத்தி இருப்பான். ஆனா இப்போ அவன் நின்னா. இது உண்மையா? ஆம். இது அவசியமா? இல்ல. இது அன்பானதா? இல்ல. அவன் அமைதியா நடந்துச்சான். 10 நிமிஷம் கழிச்சு கோபம் போயிடுச்சு. அந்த நாள் தான் அவன் ஒரு உண்மைய புரிஞ்சுக்கிட்டான். ஃபீலிங்ஸ் பெர்மனன்ட் இல்ல, கோபமும் பெர்மனன்ட் இல்ல. சில நிமிடங்கள் காத்திருந்தாலே பல பிரச்சனைகள் தானாகவே சிறியதாகிவிடும். ஆனா வாழ்க்கை அவனுக்கு இன்னொரு பாடம் கற்றுக் கொடுக்க போகுது. இந்த முறை வீட்டில் இல்லை, வேலையில். மேலும் இந்த சோதனை அவன் எதிர்பார்த்ததை விட பெரியது. ஒரு நாள் வேலையில் பெரிய ப்ராப்ளம். ஒரு மிஸ்டேக் நடந்தது. ஆனா ப்ளேம் அருண் மேல விழுந்தது. எல்லாரும் அவனை பார்த்தாங்க. மேனேஜர் ஆங்கிரி. அருண் உள்ளுக்குள் கொதிக்க ஆரம்பிச்சான். நீங்க அவன் இடத்துல இருந்தா உடனே டிஃபெண்ட் பண்ணியிருப்பீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. டிஃபெண்ட் அல்லது வெயிட்? அருண் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் அமைதியா இருந்தான். சில மணி நேரத்துக்கு பிறகு உண்மை வெளியே வந்தது. மிஸ்டேக் அவனோடது இல்ல. அந்த நாள் அவன் இன்னொரு லெசன் கற்றுக்கிட்டான். அவசரமா பேசுறது உண்மைய வேகமா கொண்டு வராது. ஆனா மிகப்பெரிய டெஸ்ட் இன்னும் வரல. ஒரு மாலை, அப்பாவுடன் பேச்சு, பழைய விஷயங்கள், பழைய காயங்கள், பழைய வருத்தங்கள், சிறிய டிஸ்கஷன் பெரிய ஆர்கியூமெண்ட் ஆயிடுச்சு. அப்பா ஒரு வார்த்தை சொன்னார். அது அருணுக்கு ரொம்ப காயமா இருந்தது. அந்த நொடி அவன் மங்க மறந்துட்டான். 3 questions மறந்துட்டான்.
அவன் கத்தினான். கடுமையான வார்த்தைகள், பல வருடங்களா மனசுல இருந்த வார்த்தைகள். ஒரு செகண்ட். இந்த மாதிரி புத்தா விஸ்டம் ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டை விட்டு வெளியேறினான். அந்த இரவு அவனுக்கு தூக்கம் வரல. ஒரே ஒரு கேள்வி, நான் ஏன் இப்படி செய்தேன்? இங்க ஒரு ஆனஸ்ட் கொஸ்டின். நேத்து அல்லது கடந்த வாரம் நீங்க யாரையாவது ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டீங்களா? அப்படின்னா இந்த ஸ்டோரி உங்களுக்காகத்தான். மறுநாள் அவன் மீண்டும் அந்த மங்கை சந்தித்தான். நான் ஃபெயில் ஆயிட்டேன். மங்க் சிரிச்சார். நீ விழுந்துட்டியா? ஆம். எழுந்துட்டியா? அருண் அமைதி. மங்க் சொன்னார், விழுறது ஃபெயிலியர் இல்ல, விழுந்த இடத்திலேயே இருப்பதுதான் ஃபெயிலியர். அந்த சென்டென்ஸ் அவனோட வாழ்க்கைய மாற்ற ஆரம்பிச்சது. சில நாட்கள் கழிச்சு அவன் வீட்டுக்கு திரும்பினான். அப்பா வெளியே உட்கார்ந்திருந்தார். இருவரும் அமைதியா இருந்தாங்க. முன்னாடி இருந்தா அருண் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான், ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பான், ஆர்கியூமெண்ட் தொடர்ந்திருக்கும். ஆனா இப்போ அவன் மாறியிருந்தான். மெதுவா அருகில் போனான். கண்களில் கண்ணீர், குரலில் நடுக்கம். பிறகு சொன்னான், அப்பா மன்னித்து விடுங்கள். அவ்வளவுதான். வெறும் 3 வேர்ட்ஸ். ஆனா பல வருட தூரத்தை உடைத்த 3 வேர்ட்ஸ். அப்பா கண்களில் கண்ணீர். அவர் மெதுவா சொன்னார், இந்த வார்த்தையை நான் பல வருடங்களாக காத்திருந்தேன். அந்த நொடி அருண் புரிஞ்சுக்கிட்டான். அவன் இழக்க போனது ஒரு ஆர்கியூமெண்ட் இல்லை, ஒரு ஒப்பீனியன் இல்லை, உறவுகள், ட்ரஸ்ட், லவ், பீஸ். சில மாதங்கள் கழித்து உலகம் மாறல, மக்கள் மாறல. ஆனா அருண் மாறிட்டான். லெஸ் டாக்கிங், மோர் லிசனிங். லெஸ் ரியாக்ஷன், மோர் அண்டர்ஸ்டாண்டிங். அன்பான நண்பர்களே, இந்த கதையோட லெசன் பேசாதே என்பதல்ல, திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். ஒரு வார்த்தை ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணலாம். அதே ஒரு வார்த்தை அதை ஹீல் பண்ணவும் முடியும். இன்னைக்கு முதல் பேசுறதுக்கு முன்னாடி 3 questions கேளுங்க. இது உண்மையா? இது அவசியமா? இது அன்பானதா? இந்த ஸ்டோரி உங்களுக்கு கனெக்ட் ஆயிருந்தா கமெண்ட்ல அமைதி என் பவர்னு டைப் பண்ணுங்க. எண்டு வரைக்கும் பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்ப்போம். இந்த வீடியோ 10,000 கமெண்ட்ஸை கிராஸ் பண்ணுச்சுன்னா அடுத்த ஸ்டோரி பொறாமையால் குடும்பத்தை இழந்த மனிதன். அதை கொண்டு வர்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் டேப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. வாழ்க அமைதி, வாழ்க ஞானம்.